உங்களுக்கு வந்து வெயிட் லாஸா ஃபேட் லாஸா நீங்க ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 டேஸ் சேலஞ்ச் வந்து டே 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ கேலரி வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 220 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 74.89 இருந்துச்சு. ஸோ நேற்றை விட இன்னைக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வந்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கிறேன். டே 6ஓட பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரே ஒரு ஹாஃப் பாயில் வந்துட்டு 4 பீஸ் கொய்யாப்பழம், 2 பீஸ் ஆப்பிள் தான் பிரேக்ஃபாஸ்ட். டைம் பாத்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்தனால இது வந்து பீக்கங்காய் பொரியலும், இது வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ரம்ஜான் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ஹாய், வேலை வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து ரம்ஜான் ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஈத் முபாரக். இந்த இதில் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியல. வெயிட் லாஸ்ன்றது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து குவான்டிட்டி அளவு கம்மி பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். அதே ஃபேட் லாஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்மியா சாப்பிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து புரோட்டீன் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும். இது ரெண்டுத்துல எது நீங்க பெஸ்ட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் தான் பெஸ்ட். ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்க ஒரு வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க நார்மலா எப்பயும் போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து திரும்ப வந்து கெயின் ஆயிடும். ஏன்னா அதான் வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து பர்மனன்ட் ஆனது கிடையாது. சும்மா டெம்பரவரி அப்பத்திக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து வெயிட் லாஸ். இதே ஃபேட் லாஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆனா கூட அந்த வெயிட் வந்து திரும்ப கெயின் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதான் வந்து ஃபேட் லாஸ். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸா ஃபேட் லாஸா நீங்க ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் தான் பெஸ்டா இருக்கும். ஸோ வெயிட் லாஸை விட ஃபேட் லாஸ் தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ அதுக்காக இனிமேல் நீங்க எல்லாருமே வந்து ஃபேட் லாஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு வந்து இதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ரெண்டுமே வேற வேற. ரெண்டையும் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது தனி அது தனி. ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அவ்வளவா வந்து உடம்பு இருக்க மாட்டேன் சிஸ்டர், ஆனா பாக்குற எல்லாருமே வந்து எனக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதுல வந்து கஷ்டப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. நான் உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் தருவேன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு அதுதான் வேலை. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது. நீங்க அவங்கள திருப்திப்படுத்துறதை நிறுத்திட்டு நீங்க உங்களுக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஹாப்பிக்காக ஒர்க் பண்ணுங்க. நீங்க உங்களோட ஹெல்த்துக்காக நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஸோ வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க இது சொல்றாங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்காக தான் அவங்க உங்களை சொல்றதே. எதுக்காக கமெண்ட் பண்றாங்க ஒருத்தவங்க, நம்மள வந்து ஒருத்தவங்க எதுக்கு கமெண்ட் பண்றாங்க, நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு தான். அது வந்து அதோட அவங்களோட மோட்டிவ் அதுதான். நீங்க வந்து அதை வந்து நீங்க அவங்க கிட்ட காமிக்க கூடாது. ஏன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் வின் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பர்பஸே அதுதான், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான். இப்ப நம்மள ஒருத்தவங்க வந்து விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நம்மள கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. இப்ப நம்ம அம்மாவே இருக்கட்டும்ங்களேன், நம்ம கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சே ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு வந்து நம்மள பிடிக்கும். சோ வந்து உங்களை பிடிச்சவங்க உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அப்படியே கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற பதிலடி என்னன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம நீங்க அதை கடந்து போறீங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அடியா இருக்கும். சோ அதை பத்தி நீங்க துளியும் மைண்ட்ல ஏத்திக்காம, உங்களுக்கு தெரியும்ல உங்களை பத்தி, கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதே இடத்துல தான் நிற்பீங்க. அவங்க சொல்றத இந்த காதல வாங்கி இந்த காதல வந்து இட்டுட்டு போயிட்டே இருங்க. இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. இந்த வெறிய வந்து நீங்க உங்க வெயிட் லாஸ் வந்து பயன்படுத்துங்க. இவன் அப்படி நம்ம சொன்னால இவன் முன்னாடி நம்ம போய் எப்படி கெத்தா நிக்கிறோம் அதுலதான் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க இதையே வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிங்க. என்னையுமே ஸ்டார்டிங்ல நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த யூடியூப் நான் ஆரம்பிச்சதுமே உனக்குலாம் இருக்குது இந்த வேலை, இதெல்லாம் உனக்கு தேவையா, இவங்களுக்கு எதுக்கு இந்த வயசுல இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா, எங்க மாமியார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சது வந்து இந்த காமெடி மாதிரி ஷார்ட்ஸ் தான், அது போயிட்டு தான் இருக்கு. அவங்கள இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ வந்து நம்ம அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்துச்சுக்கோங்க. இப்ப எனக்கு வந்து 3944 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருப்பாங்களா? ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு இருந்தேன்னா எனக்கு அவ்வளவுதான். அது வந்து அவ்வளவுதான், நான் டிராப் ஆயிருப்பேன். நான் இருந்திருக்கவே மாட்டேன். யூடியூப்னு ஒண்ணு நான் இருந்திருக்க மாட்டேன். இப்படி உங்க கூட நான் பேசியிருக்க மாட்டேன். சோ வந்து பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து மெயின் பண்ணிக்காம உங்க ஒர்க் என்ன, உங்க கோல் என்ன, அதை மட்டும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நீங்க ஓடிட்டே இருங்க.
கண்டிப்பா வெற்றி உங்களுக்காக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் இனிமேல் தான் வந்து நடக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க், நாளைக்கு வந்து ரம்ஜான் அப்படின்றதுனால கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிடுவேன் 10,000 ஸ்டெப்பையும். ஸோ நீங்களும் மறக்காம நடந்துருங்க. ஸோ இன்னைக்கு நடந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 5433 தான் நடந்திருக்கோம். 500 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து ரம்ஜான்றதுனால என்னால் நடக்க முடியல. ஏன்னா ஷாப்பிங் அது இதுன்னு நிறைய பொருளை வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அதனால தான் டின்னர் கட் பண்ணிட்டேன். நான் டின்னர் சாப்பிடல. இன்னைக்கு டே 6 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டயட் நான் ப்ராப்பரா பண்ணியிருக்கேன். நைட் டின்னர் நான் சாப்பிடல. ஏன்னா மதியம் நான் லேட்டா சாப்பிட்டதுனால என்னால் டின்னர் சாப்பிடல. ஸோ இன்னைக்கு வாக்கிங்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு ரம்ஜான் இருந்தால் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நோட் பண்ணிடலாமா? ஸோ அவ்வளோதான். டே 6 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் வந்து எப்படி டயட்டை நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு பாருங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் பிரியாணி எல்லாமே இருக்கும். ஸோ நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றேன்றது நாளைக்கு பாருங்க. ஸோ டே 7ல பார்க்கலாம். பாய்.